ஹாய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. எந்த மீன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ தயவுசெய்து இந்த மீனை மட்டும் மார்க்கெட்டில் எப்போவுமே வாங்கி சாப்பிட்றாதீங்க. மார்க்கெட்டுக்கெல்லாம் மீன் வாங்க போனீங்கன்னா இந்த மீன் தான் வந்து அதிகமாக விற்கும். நிறைய ஏரியாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து இந்த மீன் தான் விற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த மீன் மட்டும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. ஏன்னா என்னோடய பர்சனல் அட்வைஸ் இது பேர் வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்லெட் மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு கலரில், அதுக்கு பேர் வந்து பாப்லெட்டு சொல்லுவாங்க. இந்த 2 மீன் மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, இந்த பாடி பில்டிங் பண்ணுற யூசர்ஸ்க்கும் சரி, இந்த மீன் மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன்னா நிறைய விஷயம் இதில் இருக்குது. ஏன் வந்து நான் வாங்க வேணான்னு சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இது வந்து வளர்ப்பு மீன். ஏன் நான் வந்து வளர்ப்பு மீனை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ வாங்குறதும் உன்னுடைய விருப்பம். என்னோடய பர்சனல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 2 மீன் மட்டும் மார்க்கெட்டில் எப்போவுமே வாங்கக்கூடாது. பாடி பில்டிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக காசு கம்மியாக இருக்குன்றதுக்காண்டி இந்த மீன்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. வளர்க்குறதுக்கு அவங்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்கிறத நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு, அதாவது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் அந்த பண்ணைக்கே நான் போய் பார்த்துருக்கேன். இந்த மாட்டுக்கறி கொழுப்பு, இந்த குடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி குடல்லாம் வெட்டி ஒதுக்குவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி இந்த 2 டைம்ஸ் போயிட்டு அதெல்லாம் போய் கடையில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் குப்பையில் கொட்டுறதுக்கு பதில் இதெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த குட்டையில் கொட்டி வளர்க்குறாங்க. இந்த மாட்டோட இறைச்சி, மாட்டோட குடல், அந்த எல்லாமே அழிவு போனது தான். அதெல்லாம் சாப்பிட்டு தான் இது அந்த அளவுக்கு வந்து பெருசாகுது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து எனக்கு சொன்ன அட்வைஸ், எப்பவுமே மாப்பிள்ள இந்த மீன் மட்டும் வாங்கிடாத, எந்த மார்க்கெட்லையுமே நல்லா தெரிஞ்சுக்க, இது பேர் நெய் மீன், இது பேர் பாப்லெட்டு, எப்பவுமே இந்த மீனை மட்டும் வாங்கிடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் நண்பன் வளர்க்குறான், விற்கிறான். சரி, நீ ஏன் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது அவங்களோட வியாபாரம், ஓகேங்களா? அந்த மாதிரி வளர்க்குறாங்க. ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் இல்லாமல் புதுசாக யாருன்னா பார்த்தா கூட இந்த மீனை தயவு செய்து வாங்கி சாப்பிட்றாதீங்க. அது கண்ணார நான் பார்த்தேன், புழுவெல்லாம் வச்சு அப்படியே ஒரு குண்டாவாக இது வந்து கொட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் தின்னுட்டு தான் இந்த மீனுங்கள்லாம் வந்து வளருது. இந்த வளர்ப்பு ஜிலேபி, இந்த வளர்ப்பு மீனுன்னாவே வாங்கிடாதீங்க. கடல் மீன், இந்த மாதிரி வந்து ஏரியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி விற்பாங்க பார்த்தீங்களா, அங்கேயே அந்த மாதிரி இடத்துல போய் வாங்குங்க. இந்த ஊரில் வந்து சில பேர் விற்றுக்கிட்டு வருவாங்க இந்த பாப்லெட், இந்த கடல் மீனை தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி வளர்ப்பு மீன் மட்டும் வாங்கி சாப்பிட்றாதீங்க. குழந்தைங்களுக்கும் கொடுத்துறாதீங்க. அது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் உடம்புல நிறைய நோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து வாங்கி சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா? பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.